இந்த விஷயம் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIகள் இந்திய மார்க்கெட்டில் தொடர்ந்து செல்லிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில செலக்ட் ஸ்டாக்ஸில் அவர்கள் செல்லிங் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அங்கே அவர்கள் தொடர்ந்து பையிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சில ஸ்மால் கேப் நிறுவனங்களில் கடந்த 3 முதல் 4 காலாண்டுகளாக FII ஹோல்டிங் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதனால்தான் இந்த வீடியோவில் அந்த மாதிரியான சில ஸ்மால் கேப் நிறுவனங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். அதாவது எந்த நிறுவனங்களில் FII ஹோல்டிங் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் அவர்கள் அந்த நிறுவனங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள், அந்த நிறுவனங்களின் பிசினஸ் மற்றும் ஏர்னிங் ஸ்டோரி என்ன என்பதை கவனமாக அனலைஸ் செய்ய போகிறோம். பொதுவாக எல்லாரும் FII செல்லிங் ட்ரெண்டை மட்டுமே ஸ்டடி செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் FII பையிங் ட்ரெண்டை கவனித்து பார்த்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் தெரிய வரும். அவர்கள் அதிகமாக அக்யூமுலேஷன் செய்வது சில குறிப்பிட்ட செக்டர்ஸில்தான். குறிப்பாக மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்போர்ட் லிங்க்டு செக்டர்ஸ் போன்ற இடங்களில். ஏன் அப்படி செய்கிறார்கள்? ஏனெனில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எந்த செக்டராவது பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவதற்கு பின்னால் ஒரு கன்விக்ஷன் உருவாக்கும் ட்ரிகர் இருக்கும். அது ஏர்னிங்ஸ் விசிபிலிட்டியாக இருக்கலாம், செக்டர் டெயில்வின்ஸாக இருக்கலாம், அல்லது லாங் டேர்ம் growth ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். இப்போது அப்படிப்பட்ட சில நிறுவனங்களை பார்க்கலாம். முதலில் பார்க்க போகும் நிறுவனம் MTAR Technologies. இந்த நிறுவனத்தை ஸ்கிரீனரில் ஓபன் செய்தவுடன் முதலில் எல்லோருக்கும் கண்ணில் படுவது இதன் PE ரேஷியோ. அது சுமார் 239 அருகில் இருக்கிறது. இப்போது பலருக்கும் ஒரு கேள்வி வரும். இவ்வளவு அதிகமான PE ரேஷியோ இருக்கிறதே, இது எப்படி? இங்கே நான் இந்த PE ரேஷியோ அதிகமா குறைவா என்று சொல்லப் போவதில்லை. அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் ஏன் இந்த நிறுவனத்தின் PE ரேஷியோ இவ்வளவு இன்ஃப்ளேட்டடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக முதலில் டினாமினேட்டர் எஃபெக்ட் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனம் வருடத்திற்கு 100 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் டெம்பரரி ஆபரேஷனல் இஷ்யூஸ் காரணமாக அந்த ப்ராஃபிட் திடீரென 20 கோடியாக குறைந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஸ்டாக் பிரைஸ் அதே அளவுக்கு ஃபால் ஆகவில்லை என்றால் என்ன ஆகும்? PE ரேஷியோ திடீரென ஷூட்டப் ஆகும். ஏனெனில் PE ரேஷியோ என்பது ஏர்னிங்ஸை அடிப்படையாக கொண்டு கால்குலேட் செய்யப்படுகிறது. ஏர்னிங்ஸ் குறைந்துவிட்டால் டினாமினேட்டர் குறையும். அதனால் PE ரேஷியோ இன்ஃப்ளேட் ஆகும். பிறகு மார்க்கெட் என்ன எதிர்பார்க்கும்? இந்த டெம்பரரி இஷ்யூ சால்வ் ஆகும், ப்ராஃபிட் மீண்டும் ரிகவர் ஆகும் என்று ஆன்டிசிபேட் செய்யும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் காரணமாக ஸ்டாக் பிரைஸ் முன்னதாகவே மேலே போக தொடங்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் பொதுவாக என்ன நடக்கும்? முதலில் ஸ்டாக் பிரைஸ் மூவ் ஆகும். அதன் பிறகுதான் நியூஸ் அல்லது ரிசல்ட்ஸ் வரும். அதனால் ரிகவரி ப்ராஃபிட்ஸில் அஃபிஷியலி ரிஃப்ளெக்ட் ஆகும் முன்பே ஸ்டாக் பிரைஸ் மேலே போய்விடும். அந்த நேரத்தில் ட்ரெய்லிங் 12 months ஏர்னிங்ஸ் இன்னும் வீக்காக இருப்பதால் PE ரேஷியோ இன்னும் இன்ஃப்ளேட்டடாக தோன்றும். பிறகு அடுத்த சில குவார்ட்டர்ஸ்ல ஏர்னிங்ஸ் நார்மல் ஆகிவிட்டால் அந்த இன்ஃப்ளேட்டட் PE ரேஷியோ ஆட்டோமேட்டிக்கா நார்மலைஸ் ஆகிவிடும். இப்போது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. சரி, மார்க்கெட் ரிகவரி வரும் என்று நம்பி ஸ்டாக் பிரைஸ் உயர்ந்து விட்டது. ஆனால் அடுத்த 2 அல்லது 3 குவார்ட்டர்ஸ்ல ஏர்னிங்ஸ் ரிகவர் ஆகவில்லை என்றால் என்ன ஆகும்? அதற்கான ஆன்சர் மிகவும் சிம்பிள். எவ்வளவு வேகமாக ஸ்டாக் மேலே சென்றதோ அதே வேகத்தில் கீழேவும் வரலாம். மேலும் அது இண்டஸ்ட்ரி PE ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அருகில் நார்மல் ஆகும் வரை கரெக்ஷன் வரலாம். MTAR டெக்னாலஜிஸிலும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. கடந்த சில குவார்ட்டர்ஸ்ல இந்த நிறுவனத்தின் ஏர்னிங்ஸ்ல சிவியர் டிப் ஏற்பட்டது. அது டெம்பரரி ஆபரேஷனல் ரீசன்ஸ் காரணமாக இருந்தாலும் ப்ராஃபிட் டிக்ளைன் மிகவும் பெரிய அளவில் இருந்தது. ஒரு காலத்தில் குவார்ட்டர்லி பேசிஸ்ல 20 முதல் 30 crore வரை ப்ராஃபிட் ஏர்ன் செய்த நிறுவனம் திடீரென 5 crore ப்ராஃபிட் மட்டுமே ஏர்ன் செய்ய ஆரம்பித்தது. 19 crore, 16 crore, 11 crore, 5 crore இவ்வளவு ஷார்ப் டிக்ளைன் ஏற்பட்டது. ஆனால் ரீசன்ட் டிசம்பர் குவார்ட்டர்ல மீண்டும் ப்ராஃபிட் சுமார் 35 crore வரை ரிகவர் ஆகியுள்ளது. இந்த டிக்ளைனுக்கு காரணம் என்ன? முதலில் சேல்ஸ் எக்ஸிகியூஷன் பிரச்சனை. ஆர்டர் புக் இருந்தாலும் எக்ஸிகியூஷன் சரியாக நடக்கவில்லை. அதே சமயம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்லும் பெரிய டிப் ஏற்பட்டது. முன்பு 28%, 25%, 22% ரேஞ்சில் இருந்த ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ் பின்னர் மிக குறைந்து விட்டது. ஆனால் ரீசன்ட் குவார்ட்டரில் மீண்டும் 23% அருகில் ரெக்கவரி ஏற்பட்டுள்ளது. நிறுவன மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறது என்றால், ஆப்பரேட்டிங் ஹெட்விண்ட்ஸ் பெரும்பாலும் சால்வ் செய்யப்பட்டுவிட்டது. அதனால் எக்ஸிகியூஷன் இம்ப்ரூவ் ஆகி மார்ஜின்ஸ் ரெக்கவர் ஆக ஆரம்பித்து விட்டது என்று கூறுகிறது. ஆனால் இப்போது முக்கியமான கேள்வி என்ன? இந்த ரெக்கவரி ஒரு குவார்ட்டர் மட்டும்தானா, அல்லது அடுத்த மார்ச் குவார்ட்டர், ஜூன் குவார்ட்டர் மற்றும் ஃபியூச்சர் குவார்ட்டர்ஸ்லுமா தொடரும்? அதுதான் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயம். இதற்கு மேலாக மார்க்கெட் ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பதற்கான இன்னொரு காரணம் என்னவென்றால் இந்த நிறுவனத்தின் ஆர்டர் புக்.
நிறுவனத்தின் ரீசன்ட் இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் படி டிசம்பர் 31, 2025 நிலவரப்படி ஆர்டர் புக் சுமார் 2394 கோடி ரூபாய். இதை ஆனுவல் சேல்ஸுடன் கம்பேர் செய்தால் கம்பெனி கடந்த 12 மாதங்களில் சுமார் 753 கோடி ரூபாய் சேல்ஸ் செய்துள்ளது. அதாவது ஆர்டர் புக் ஆனுவல் ரெவென்யூவை விட 3 மடங்கு அதிகம். இதனால் மார்க்கெட்க்கு ரெவென்யூ விசிபிலிட்டி தெரிகிறது. அதாவது அடுத்த 2 அல்லது 3 வருடங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு வேலை இருக்கிறது என்ற கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட்க்கு கிடைக்கிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளில் நிறுவனம் பல பெரிய கிளையண்ட்ஸை ஆட் செய்துள்ளது. இது ஃபியூச்சர் ரெவென்யூ growth-ஐ மேலும் சப்போர்ட் செய்கிறது. அதனால் மேனேஜ்மெண்ட் FI 2026க்கு 30% முதல் 35% growth டார்கெட் கொடுத்துள்ளது. ஏனெனில் ஆர்டர் இன்ஃப்ளோ சிக்னிஃபிகண்டாக சர்ஜ் ஆகியுள்ளது. இதனால் ஏன் இந்த ஸ்டாக்கு உயர்ந்த PE ரேஷியோ இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். கடந்த 4 குவார்ட்டர்ஸில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 31.65% இருந்து 30.44% ஸ்லைட்லி குறைந்துள்ளது. ஆனால் FII ஹோல்டிங் என்ன ஆகியுள்ளது? ஜூன் 2025இல் 7.57%, செப்டம்பர் 2025இல் 9.21%, டிசம்பர் 2025இல் 12.24%, மார்ச் 2026இல் 17.31%. அதாவது வெறும் 4 குவார்ட்டர்ஸில் கிட்டத்தட்ட 10% ஹோல்டிங் இன்க்ரீஸ். அதேபோல் DII ஹோல்டிங்கும் தொடர்ந்து உயர்ந்துள்ளது. அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து அக்யூமுலேட் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் யார் செல் செய்தார்கள்? முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். பப்ளிக் ஹோல்டிங் 37.26% இருந்து 24.59% குறைந்துள்ளது. மேலும் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 2.97 லட்சத்தில் இருந்து 2.09 லட்சம் அருகில் குறைந்துள்ளது. அதாவது சுமார் 90,000 சிறிய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை விற்றிருக்கிறார்கள். அந்த ஷேர்ஸை இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இப்போது அடுத்த நிறுவனம் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனத்தில் ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் ப்ராஃபிட்ஸ் திடீரென ஜம்ப் ஆகியுள்ளது. ஏன்? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ஷார்ப்லி எக்ஸ்பேண்ட் ஆகியுள்ளன. முன்பு 28% முதல் 37% ரேஞ்சில் இருந்த மார்ஜின்ஸ் தற்போது 42% வரை சென்றுள்ளது. இதற்கான முக்கிய காரணம் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். பல சி ரூட்ஸ் தற்போது டிஸ்ரப்டட் ஆகிவிட்டன. அதனால் ஷிப்ஸ் லாங்கர் ரூட்ஸ் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ரூட் நீளமானால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடும். அதனால் ஃப்ரைட் ரேட்ஸ் உயர்ந்துள்ளன. இந்த எலிவேட்டட் ஃப்ரைட் ரேட்ஸ் ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு அதிக ப்ராஃபிட் ஜெனரேட் செய்கிறது. மேலும் சப்ளை செயின் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கூட சப்போர்ட் செய்கின்றன. இதனால் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்களுக்கு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் கிடைக்கிறது. இப்போது பலர் கேட்கும் கேள்வி, இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் முடிந்துவிட்டால் இந்த ஹை மார்ஜின் சைக்கிள் முடிவடையுமா? ஆம், ஆனால் உடனடியாக அல்ல. அதற்கும் நேரம் பிடிக்கும். மேலும் இந்த ஸ்டாக்குக்கு இன்னொரு முக்கிய ட்ரிகர் பிரைவேட்டைசேஷன் ஸ்டோரி. இந்த நிறுவனத்தில் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைவெஸ்ட்மென்ட் ப்ராசஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனை டிபேம் மேனேஜ் செய்கிறது. அதனால் மார்க்கெட் இந்த நிறுவனத்திற்கு ஸ்ட்ரக்சரல் பிரீமியம் கொடுக்கிறது. மேலும் ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் இன்ஸ்டிடியூஷனல் அக்யூமுலேஷனும் அதிகரித்துள்ளது. FII ஹோல்டிங் 6.14%இலிருந்து 8.98%ஆக உயர்ந்துள்ளது. அதே சமயம் பப்ளிக் ஹோல்டிங் குறைந்துள்ளது. இதனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிராஜுவலி ஷேர்ஸ் அக்யூமுலேட் செய்து கொண்டிருப்பது தெரிகிறது. அடுத்து HEG என்ற நிறுவனம். இந்த ஸ்டாக்கிலும் FII ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகியுள்ளது. ஆனால் இந்த பேட்டர்ன் மிகவும் கன்வின்சிங்காக தோன்றவில்லை. ஏனெனில் இங்கே DII செல்லிங் அதிகமாக உள்ளது. அதனால் இது இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ். இந்த நிறுவனத்தில் FII ஹோல்டிங் 9.71%இலிருந்து 16.73%ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிறுவனம் தற்போது எக்ஸெப்ஷனல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போஸ்ட் செய்கிறது. முன்பு 10 முதல் 15 கோடி ரேஞ்சில் இருந்த ப்ராஃபிட்ஸ் தற்போது 30, 36, 46 கோடி ரேஞ்சுக்கு உயர்ந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் ஆப்பரேட்டிங் மார்ஜின்ஸ் எக்ஸ்பான்ஷன். முன்பு 15%, 17% இருந்த மார்ஜின்ஸ் தற்போது 24%, 29% ரேஞ்சில் உள்ளது. மேலும் இந்த நிறுவனம் அபுதாபியில் புதிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்கிறது. மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் செய்ய இந்த ஃபெசிலிட்டி பயன்படுத்தப்படும். இதற்காக 130 முதல் 150 மில்லியன் டைரம்ஸ் வரை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படுகிறது. இந்த நிறுவனம் இந்தியாவின் லார்ஜஸ்ட் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஒன்றாகும். 1987 முதல் இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளது. இப்போது போனஸ் கம்பெனி. இந்த நிறுவனத்தின் பெயர் ASM டெக்னாலஜிஸ். இந்த நிறுவனம் செமிகண்டக்டர், சோலார் மற்றும் EMS செக்டர்ஸ்க்கு எண்ட்-டு-எண்ட் இன்ஜினியரிங் மற்றும் டிசைன்-லெட் மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் வழங்குகிறது. இதன் பிரசன்ஸ் USA, சிங்கப்பூர், UK, கனடா, ஜப்பான், தாய்லாந்து, மெக்சிகோ,
மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளில் உள்ளது. இந்த நிறுவனத்தின் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சில வருடங்களுக்கு முன்பு மிகவும் வீக்காக இருந்தது. சில குவார்ட்டர்ஸில் லாசஸ் கூட போஸ்ட் செய்தது. ஆனால் தற்போது ப்ராஃபிட்ஸ் ஷார்ப்லி இம்ப்ரூவ் ஆகியுள்ளது. முன்பு 1 கோடி ப்ராஃபிட் ஏர்ன் செய்த நிறுவனம் தற்போது 15 கோடி 19 கோடி போன்ற ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் செய்கிறது. ஆனுவல் லெவல்ல கூட ஏர்னிங்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் ஆகியுள்ளது. இந்த நிறுவனத்தில் ரீசென்ட்லி இந்தியாவின் பிரபல இன்வெஸ்டர் முகுல் மகாவீர் அகர்வால் பெரிய ஸ்டேக் வாங்கியுள்ளார். செப்டம்பர் 2024 இவர் சுமார் 6.48% ஸ்டேக் வாங்கினார். பின்னர் செப்டம்பர் 2025 தனது ஹோல்டிங்கை 10.68% வரை உயர்த்தினார். இப்போது கூட இவருடைய ஹோல்டிங் 10% மேல் உள்ளது. ஆனால் இங்கே ஒரு முக்கிய லெசன். ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர் வாங்குகிறார் என்பதற்காக பிளைண்டாய்